ஆண்டவர் இரட்சகருமா இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையானது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனம் மன்னிக்கவும். 6ஆம் அதிகாரம் 9. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருந்து ஏற்ற காலத்திலே நன்மையை அறுப்போம். நன்மை செய்கிறதில் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அதே சமயத்தில் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:7 சொல்லுகிற மோசம் போகாதிருங்க, தேவன் பரிகாசம் பண்ண விட்டார், மனுஷனை எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நல்லதை தான் நம்ம விதைக்கணும். யாருக்கும் கெட்டது பண்ணக்கூடாது, யாருக்கும் தீமை பண்ணக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. அது பிசாசோடைய விதைகள். நல்ல விதையும் இருக்குது, இயேசுவின் விதையும் இருக்குது, ரட்சிப்பின் விதை இருக்குது, பரிசுத்த விதை இருக்குது. அதே சமயத்தில் சாபத்தின் விதைகளும் இருக்குது. தீவினைகளை செய்யவே கூடாது. யாருக்கும் பொய் தீவினைகளை பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது, கெட்டது பண்ணக்கூடாது, அவளுக்கு விரோதமாக செய்யக்கூடாது, யாருக்கும் விரோதமாக எதையுமே பண்ணக்கூடாது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:8 சொல்லுகிறேன், மாம்சத்தை விதைக்கிறவன் அழிவை அறுப்பான் என்று, ஆவியை விதைக்கிறவனோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். நம்ம விதைப்பதெல்லாம் ஆவியை தான், நித்திய ஜீவனை ரட்சிப்பை விதைக்கணும், வசனத்தை விதைக்கணுமே ஒழிய மாம்சம் என்பது பிசாசு, பாவத்தை விதைத்து விடக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாவங்களையும் சாபங்களையும் தான் விதைக்கிறார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று பவுல் சொல்லுகிறார். நல்லதை விதைச்சா நம்ம நல்லதை அறுப்போம். அதனால் நல்லதே நம்ம செய்வோம். நிறைய பேர் இன்றைக்கி வேலை ஸ்தலத்தில் கூட பார்த்தேன்னா மற்றவங்களுக்கு கெட்டது பண்ணுவாங்க. நான் மினிஸ்ட்ரி இடத்துலையும் நிறையா நான் பார்த்தது உண்டு. கெடுதல் செய்கிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகம், பொறாமை விதைகள் அதிகம். நான் ஒரு இடத்துல ஊழியத்திற்கு சென்றால் அந்த இடத்துல பொறாமைப்படுகிறவர்கள் அதிகம். என்னை வைத்து யாராவது கூட்டம் நடத்தினால் பிடிக்காது. அப்படி இருக்கிறார்கள். என்ன பண்ணுறது? நல்லதையே விதைக்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுப்பீங்க. சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் வரும். அதனால் நல்லதை விதைச்சு பாருங்க, நன்மையை விதைச்சு பாருங்க, ஆசீர்வாதத்தை விதைச்சு பாருங்க, சாபத்தை விதைக்காதீங்க. அதே சமயத்தில் பிசாசை விதைக்காதீங்க. அப்போ நான் பிசாசான்னு கேட்கலாம். கெட்டது செஞ்சாலே நம்ம பிசாசு ஆகிடுவோம். அந்த குணங்கள் வரக்கூடாது, தீமைகள் வரக்கூடாது. கோள், பொய், பித்தலாட்டக்கு, ஏமாத்துறது, அடுத்தவங்களை பற்றி குறை பேசுவது எல்லாமே தீய சக்தி தான். கலங்கம் பண்ணுறது. இன்னைக்கு மந்திரம், மற்றவங்களுக்கு விரோதமாக மந்திரம், தொழிலுக்கு விரோதமாக, கடைக்கு விரோதமாக மந்திரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, மேரேஜை தடுக்கிறவங்க இருக்கிறாங்க, மேரேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறாங்க. இவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது. ஊழியத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். என் மினிஸ்ட்ரியை தடுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் முயற்சி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோத்திரம், நல்லா இருக்கட்டும். ஆனால் நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே தான் அறுக்க முடியும். என்ன பலன் நமக்கு கிடைக்கும்? அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவனோடே வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். இதுவும் நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவனவன் கிரியைக்கு தக்க பலன். நம்முடைய கிரியைகள் நல்லதாக இருக்கட்டும், ரட்சிப்பாக இருக்கட்டும். ஆவிய விதைங்க, பரிசுத்தாவிய விதைங்க, வசனத்தை விதைங்க, ரட்சிப்பை விதைங்க, பரிசுத்தத்தை விதைங்க, நீதியை விதைங்க, உண்மையை விதைங்க, உத்தமத்தை விதைக்க. கெட்டதை விதைக்காதீங்க, மாமிச கிரியைகளை விதைக்காதீங்க, அசுத்தத்தை அருவருப்பை விதைக்காதீங்க, இயேசுவை விதைக்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.